தமிழ்நாட்டில் அரசுக்கு நிகராக தனியார்களும் சிறப்பான முறையில் கல்வி நிறுவனங்களை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் 37 பல்கலைக்கழகங்கள், 552 பொறியியல் கல்லூரிகள், 449 பாலிடெக்னிக் கல்லூரிகள் உள்ளன. தமிழ்நாட்டில் 35 அரசு மருத்துவக் கல்லூரிகளும் அதற்கு இணையாக தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் இயங்கி வருகின்றன. தமிழகத்தில் எந்தெந்த சமூகத்தினர் அதிகளவில் மருத்துவக் கல்லூரிகள் நடத்துகின்றனர் என்பது பற்றி பார்ப்போம். மொழி சிறுபான்மையினரான தெலுங்கு சமூகத்தவர்கள் தமிழ்நாட்டில் நடத்தும் மருத்துவக் கல்லூரிகள் பற்றி காண்போம். தமிழகத்தில் மொழி சிறுபான்மையினரான மலையாளிகள் நடத்தும் மருத்துவக் கல்லூரி பற்றி காண்போம். இந்த பட்டியலில் ஒன்று மட்டுமே உள்ளது. அது கன்னியாகுமரியில் மூகாம்பிகை மருத்துவக் கல்லூரியாகும். தமிழகத்தில் மத சிறுபான்மையினரான கிறிஸ்தவர்கள் நடத்தும் சில மருத்துவக் கல்லூரிகள் பற்றி காண்போம். வேலூர் கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரி, சென்னை மாதா மருத்துவக் கல்லூரி, சென்னை பனிமலர் மருத்துவக் கல்லூரி ஆகியவை உள்ளன. அடுத்ததாக தமிழ் சமூகத்தினர் நடத்தும் மருத்துவக் கல்லூரிகள் பற்றி அறிவோம். அடுத்ததாக வன்னியர் சமூகத்தினர் நடத்தும் மருத்துவக் கல்லூரிகள் பற்றி காண்போம். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி, சென்னை ஸ்ரீ பாலாஜி மருத்துவக் கல்லூரி, சென்னை பாரத் மருத்துவக் கல்லூரி ஆகிய 3 மருத்துவக் கல்லூரிகளை வன்னியர் சமூகத்தினர் நடத்துகின்றனர். வேளாளர் சமூகத்தினர் நடத்தும் மருத்துவக் கல்லூரிகளை காண்போம்.
தமிழ்நாட்டில் அதிகளவில் மருத்துவக் கல்லூரிகளை நடத்தும் சமூகமாக வேளாளர் சமூகம் உயர்ந்திருக்கிறது. மொத்தத்தில் வெள்ளாள முதலியார்கள் 6 மருத்துவக் கல்லூரிகளையும், கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் 5 மருத்துவக் கல்லூரிகளையும், வன்னியர்கள் 3 மருத்துவக் கல்லூரிகளையும், நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் 2 மருத்துவக் கல்லூரிகளையும் நடத்தி வருகின்றனர். இதேபோல் பார்கவகுல உடையார்கள் 3 மருத்துவக் கல்லூரிகளையும், தேவர் சமூகத்தைச் சேர்ந்தவர் 1 மருத்துவக் கல்லூரியையும், நாயுடுகள் 2 மருத்துவக் கல்லூரிகளையும், ரெட்டியார்கள் 2 மருத்துவக் கல்லூரிகளையும் நிர்வகித்து வருகின்றனர். தெலுங்கு செட்டியார்கள் 3 மருத்துவக் கல்லூரிகளையும், ஐயங்கார் சமூகத்தைச் சேர்ந்தவர் 1 மருத்துவக் கல்லூரியையும், மலையாளி ஒருவர் 1 மருத்துவக் கல்லூரியையும், கிறிஸ்தவர்கள் 3 மருத்துவக் கல்லூரிகளையும் தமிழ்நாட்டில் நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் அதிகளவில் பள்ளிகள், கலைக்கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களை நடத்தி வரும் நாடார் சமூகத்தினர் இதுவரை மருத்துவக் கல்லூரியை தொடங்கவில்லை. டெல்லியில் சிவ்நாடார் பல்கலைக்கழகம், கோவையில் காருண்யா பல்கலைக்கழகங்களை நாடார் சமூகத்தினர் நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.